அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 17 தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவருக்கு பிறந்த நாள். அது கொண்டாடப்பட்டது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கொண்டாடுறது சீருமிக்க சிறப்புமிக்க கொண்டாடினது ஓகே. அது யாராக இருந்தாலுமே தன்னுடைய பிறந்தநாள் ஒரு தலைவர் நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டாடுறது எந்த தப்பும் இல்லை. கொண்டாடப்பட்ட தினம் என்று அவருடைய மேடையிலேயே, அதாவது அண்ணன் திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட மேடையிலேயே ஒரு 4 கழுசடையை உட்காந்து பேசுகிறாங்க. எப்படி நீ ஒரு பெண் வயிற்றுல தான்டா பிறந்திருப்ப, ஒன்று பிறந்தது ஒரு அம்மா தானே. நீங்கள் 4 பேரும் பேசுனதை எடுத்து உங்கள் அம்மாவுக்கு போட்டு காட்டுங்கப்பா. நீங்கள் அந்த காணொலி மட்டும் நீங்கள் பேசுனதை எடுத்து போட்டு காட்டுங்க. அவங்க முகம் சுளிக்காமல் அந்த வீடியோ பார்த்துருவாங்களான்னு பார்ப்போமா. இது நீங்கள் விமர்சிங்க. அவர் கருத்து பேசுகிறார கருத்தியெல்லாம் விமர்சிங்க. அதை விட்டு அங்கே போகணும் இங்கே போனாரு அந்த இவங்க பெண்களை பற்றி எதுக்குடாடே, அது இப்படி இல்லாமடா விமர்சிப்பாங்க. நீங்கள் பேசின வீடியோவை உங்கள் அம்மாவுக்கு போட்டு காட்டுங்க. அவங்க முகம் சுளிக்காமல் பார்க்குறாங்களான்னு மட்டும் நம்ம பார்த்துருவோம். விமர்சிங்க, கருத்தியல் ரீதியாக என்ன வேணாலும் விமர்சிக்கலாம். அதில் ஒருத்தன் சொல்கிறான், பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு வாங்கிட்டு வந்தியா அண்ணனுக்கு, மாடு மேய்க்கிற அண்ணனுக்கு அப்படிங்கிறான். இன்னொருத்தர் வந்துட்டு நான் சரக்கு வாங்கிட்டு வரல, 2 ஏணி மரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். டேய், அதே பாண்டிச்சேரியில் கல் விற்பனை ஆகலையாடா? என்னடா அறிவோட பேசுகிறீங்க? பேசணுன்றதுக்காக எது வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம பேசலாமா? இந்த கேரளாவில் கல் விற்பனை இல்லையா? மற்ற எந்த மாநிலத்துலேயும் கல் விற்பனை இல்லையா? இதுவும் அதாவது ஏணி மரம் எதுக்குன்னா, இவர் கம்பு கட்டி ஏறினார்ல பனை மரத்தில், அதனால ஏணி மரத்தை போட்டு ஏறுவாரான். ஏணி மரத்தில் பனை மரம் தான் ஏறுறதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்க, அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்க. எந்த வீட்லையும் குதிக்கிறதுக்கு நீ வாங்கிட்டு வரல. என்னடா விமர்சிக்கிறீங்க? அறிவு சார்ந்த ஒரு பகுத்தறிவுவாதின்னு சொல்றீங்களா? பகுத்தறிவுவாதின்னு சொல்றீங்களா? நீங்களா பகுத்தறிவுவாதி எப்படிதான் விமர்சிப்பாங்களா? அதானே உங்க அண்ணனே பெரியாரோட பிள்ளை தானே. உங்க அண்ணனே பெரியாரோட பிள்ளை, நீங்க பெரியார் பேரைங்க தானே. நீங்க இப்படிதான்டா விமர்சிப்பீங்க. உங்க அறிவு அவ்வளவுதான்டா. உங்களை பத்தி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணல. அடுத்து இவங்க இந்த கழுசடைகளை பூரா அப்படியே ஓரம் கட்டிடுங்க. அடுத்து ஒருத்தர் மக்கள் நீதி மையம், அந்த கட்சி இருக்கா என்னன்னே தெரியல, இருக்குன்னு வச்சுக்குவோம். நடிகருமான இயக்குனருமான சினிமாவின் பன்முகம் கொண்ட ஐயா கமலஹாசன் வராங்க. வந்துட்டு சாதின்னு ஒன்று இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த சக்திவேல் நாய்க்கர்னு வச்சது யாரு? சக்தி தேவர்னு வச்சது யாரு? ரங்கராய சக்திவேல நாய்க்கர்னு வச்சது யாரு? அதெல்லாம் நீங்கள் தானே வச்சீங்க. சபாஷ் நாயுடுலாம் வச்சது வெறும் கிடையாது, இன்னொருத்தவங்க. ஏன்னா அதில் 10 கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, இது கமல்ஹாசன் கிடையாதுல்ல, அது இன்னொருத்தர். ஐயா கொஞ்சமாவது நீங்கள் சாதி 60 கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே நீங்கள் உங்கள் ஆளு தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கும்பலில் இருக்கீங்களே, அந்த கும்பல் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அதை நீங்கள் மக்களை பார்த்து சாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லவே வேணாம். நேராக வண்டி எடுங்க, அப்படியே அண்ணா அறிவாலயம் போய்க்குங்க. மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி அவர் இல்லை, அவர்கிட்டயே நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தீங்க. ஐயா சாதியில் ஒழிச்சு விட்டுடலாம் இல்லையா அப்படின்னு அப்பயே நீங்கள் சொல்லி இருந்திருக்கலாம். அதை விட்டுருங்க, அவர் இறந்துட்டாரு, விட்டுருங்க. தற்போது முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். ஐயா இந்த மாதிரி சாதியெல்லாம் ஒழிச்சு விட்டுடலாமையா, எல்லாம் முடிச்சு விட்டுடலாம் ஐயா, பார்த்து எல்லாம் இது பண்ணிடலாமையா, எல்லாம் சங்கடப்படுறாங்க சாதி மேலே கீழே அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுலாங்கய்யா அப்படின்னு இருக்கலாம்ல. எங்ககிட்ட வந்து எதுக்கு சொல்கிறீங்க? நாங்களாம் அடிச்சு நான் என்ன சொல்கிறது, மக்கள்லாம் இப்போல்லாம் அந்த அளவுக்கு யாரும் முட்டாள் கிடையாதுங்க. அடித்து மல்லு கட்டுற அளவுக்கு எல்லாம் நீங்கள் பண்ணுற அரசியல், அதனால தான் அடித்து மல்லு கட்டுறாங்க. அதுவும் இப்போ அங்கேயும் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. மக்கள் முழுசாக மறக்கிறதுக்கான நிலைமைக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? தமிழ் குடிப்புல ஒற்றுமையாக இருக்க போகுது. அப்படிதான் இருந்துகிட்ருக்கு. இன்னும் கூடிய விரைவில் இன்னும் எந்த இதுவுமே இல்லாமல் தமிழ் குடிப்புல ஒற்றுமையாக இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த இதெல்லாம் போயிட்டு அங்கேயே வச்சுக்கோங்க, உங்கள் எஜமானர்கிட்டே வச்சுக்கோங்க. எம்பி சீட்டு கேட்டீங்களா, அங்கே வச்சுக்கோங்க. எங்ககிட்ட வராதிங்க, எங்களை பார்த்து எதுவும் நீங்கள் சொல்லாதீங்க. மேடை ஏறி சாதி இல்லைன்னு சொல்லி இனிமேலாம் நீங்கள் பேசாதீங்க. தமிழங்க நாங்கள் ஒற்றுமை இருந்துக்கிறோங்கய்யா, நாங்கள் உங்ககிட்ட வரமாட்டோங்க. இதெல்லாம் விட்டுடலாங்க, அவங்கள விட்டுடலாம். ஐயா கமலஹாசனை விட்டுடலாம். அடுத்து பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட ஐயா அண்ணன் திருமாவளவன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணன் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் வச்சுக்கோங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. நீங்களாம் தமிழ் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய தலைவர்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஆனால் நல்லா இருங்க.
தமிழனோட மாண்பே தானே, எதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க தானே. ஆனால் நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணி உங்கள் மேடையிலே பேச வைக்கிறீங்க? எப்படி ஒருத்தங்க தமிழ் தேசியம் அப்படி என்னதாங்க பண்ணுது? நல்லது பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கோ? அண்ணன் சீமானு ரொம்ப நல்லது பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படியே எரியுதோ? திருட முடியாதோ? அவங்களால ஊழல் பண்ண முடியாதோ? அண்ணன் திருமாவளவன் விடுங்க, அவரை விட்டுருங்க. ஒன்று சொல்லணுண்ணே உங்ககிட்ட. இந்த ரோட்லாம் நான் போகும்போது பார்க்குறோம், போஸ்டர்லாம் உங்கள் தம்பியை ஃபுல்லாக எழுச்சி தமிழர் திருமாவளவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி நான் எழுச்சி தமிழர் ஆவீங்க? ஃபஸ்ட்டு தமிழர் அப்படின்னா நீங்கள் ஒரு பறையர் அப்படின்னு யாராவது சொல்லி வந்தால் செருப்பால் அடித்து வரட்டுங்கள் அந்த நாயை. நம்ம தலித்துன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பறையர் குடிக்குலையும் வரல. தமிழ் குடியில் மூத்த குடி பறையர் குடி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது அடித்தட்டு மக்கள் அதிகமாக இருக்காங்க, ஆனால் அந்த குடி அடித்தட்டு குடியானது அல்ல. தமிழ் குடியிலே மூத்த குடி அது பறையர் குடி தான், சரிங்களா? அப்பேற்பட்ட குடியில் இருந்துக்கிட்டு அந்த குடியை பேரவே நீங்கள் சொல்ல வேணாம்னு சொல்கிறீங்க. அந்த பறையருங்கிற ஒரு ஜாதி பேரை நீங்கள் சொல்லவே வேண்டாங்கிறீங்க. சரி, உங்கள் விருப்பம். நீங்கள் பறையர்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் தலித்துன்றீங்க. சரி, ஓகே. நீங்கள் தமிழரான்னு கேட்டால் நான் தமிழன் இல்லை, நான் திராவிடன். தமிழன்லாம் நான் கிடையாது, நான் பெரியாரோட பிள்ளை, நான் திராவிடன் அப்படிங்கிறீங்க. பறையரும் இல்லை, ஏன்னா பறையர் வந்து தமிழ் குடியில் வருது. பறையரும் இல்லைன்றீங்க. திராவிட தமிழனான்னு கேட்டால் நான் தமிழன் இல்லை, நான் திராவிடன்றீங்க. இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் எதுக்குண்ணே எப்படிண்ணே எழுச்சி தமிழர் ஆவீங்க? தமிழர் எங்கேருந்து போடுறீங்க? நீங்கள் எழுச்சி திராவிடர்னு போட்டு போக வேண்டியதானே. அதனால் அதை விட்டுருங்க. தமிழர்ன்றது விட்டீங்களா, எழுச்சின்னு ஒன்று போடுறீங்களே, என்னத்தனே? நான் இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 29 வயசு ஆகுதுண்ணே. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நீங்களாம் அரசியலில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த எழுச்சியும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி நான் எதுவும் கேள்வியும் படலைண்ணே. 1-2 பண்ணியிருக்கீங்க, அந்த பாதையிலே போயிருக்கலாமே. அப்புறம் ஏன் இங்கிட்டு இந்த சக்கம் அண்ணாரிவாளையம் பக்கம் அப்படியே இந்த பக்கம் போயிட்டீங்க? அங்கே போயிலண்ணே கிடைக்கீங்க. அதெல்லாம் நல்லதுக்கு இல்லைண்ணே. ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி நீங்கள் வந்தீங்க, அப்படியே போயிருந்துருக்கலாம். அப்படியே வண்டியை திருப்பி விட்டீங்களே இங்கிட்டு. ஏன் அங்கிட்டு போனால் எதுவும் பணம் சம்பாதிக்க முடியலையோ, இல்லை ஊழல் பண்ண முடியாமையோ, மக்களுக்கு நல்லது பண்ணுறத பிடிக்காமையா இங்கிட்டு போயிட்டீங்க? சரி, எழுச்சிங்கிறது தமிழ் குடியே, ஒட்டுமொத்த தமிழ் குடியே கீழே தான் கிடக்கு, அடித்தட்டு தான் கிடக்கு. அவன் ஒரு சில இந்த குடி மேலே, அந்த குடிக்கு அந்த குடி மேலே, இந்த குடி மேலே, இது மேலே, நான் மேலே, நீ மேலேன்னா ஒன்றும் கிடையாது. எல்லா குடியும் கீழே தான் கிடக்கு. நீங்கள் நம்ம ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா தமிழ் குடிகள் அனைத்தும் கையேந்திர நிலைமையில தான் இருக்குது, சரிங்களா? இங்கே நான் பெருசு நீ பெருசு, ஏதோ ஒரு சில குடிகளில் 1-2 பேர் மேலே அப்படி இருக்காங்க. மற்றபடி எல்லா தமிழ் குடியும் கீழே தான்டா கிடைக்கிங்க. தமிழங்க ஃபுல்லாக கீழே தான் கிடக்காங்க, இன்னும் அடிமையாக தான் கிடக்காங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் எழுச்சி, எந்த எழுச்சியுமே நீங்கள் கொண்டு வரலண்ணே. அதனால் இந்த எழுச்சின்றதுக்குள்ள அதையும் தூக்கிடுங்க, எழுச்சி தமிழர்ன்றது தூக்கிடுங்க. வேணும்னா நீங்கள் வேணால் போட்டுக்குங்கண்ணே, நீங்கள் பெரியாரின் மகன், பெரியாரோட பிள்ளை, நீங்கள் திராவிடன் திருமாவளவன் அப்படின்னு போட்டுக்குங்க. உங்கள் தம்பிகள்லாம் சொல்லி அதவே நீங்கள் வந்து போட்டுக்க சொல்லிடுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறீங்களாண்ணே, ஏதாவது ஒரு நியாயமாக கொண்டாடுறீங்களாண்ணே? ஏன்னா இந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்க, நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு குடியில் ஒரு சாதிக்குள்ள என்னை அமுக்காதீங்க, நான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவர்ன்றீங்களே, அப்படியே வச்சுக்கிறோம்ண்ணே. துப்புரவு தொழிலாளிகள் அடித்து வரட்டப்பட்டாங்கல்ல, அப்பெல்லாம் என்னென்ன உங்கள் கருத்து? அதில் அரசாங்க வேலையை ஆக்காதுன்றீங்க, அப்படி ஒரு பேசுகிறீங்க, இப்படியும் பேசுகிறீங்க. அவங்க அடித்து அப்படி இழுத்துட்டு போகிறப்பெல்லாம் அவங்களோட கண்டனம் என்னென்ன? ஆனால் உங்களுக்குன்னு தமிழில் ஒரு 10 வார்த்தை வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இல்லை யார் எழுதி கொடுத்தாங்களான்னு தெரில. இப்படி நடந்திருக்கக்கூடாது, அது இப்படி நடந்திருக்கலாம், இப்படி செய்திருந்தால் இது நன்றாக இருந்திருக்கும், அப்படி இது மாற்றிருக்கலாம், இது வருத்தம் அளிக்கிறது, இன்னும் ஒரு 5-6 வார்த்தை இருக்குண்ணே. அதெல்லாம் நான் யார் பேசியும் நான் கேள்வியும் பட்டதில்லை, எங்கேயும் அந்த சொல்லு இல்லைண்ணே, யாரும் பேசுனது இல்லைண்ணே. நீங்கள் தான் ஒரு 10-15 வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கருத்து என்னன்னு சொல்லாமல் போயிடுறீங்க. உங்கள் கருத்தியல் தான் என்ன, அதாவது சொல்லலாம்ல. அதாவது அடுத்த வருஷம் பிறந்தநாள் இன்னும் சீர சிறப்புமாக நீங்கள் கொண்டாடுங்கண்ணே. அதை வந்து ஒட்டுமொத்த மக்களும்
குறை நிறைய இருக்கலாண்ணே, எரிச்சல் இருக்கக்கூடாது இல்லைண்ணே. ஒருத்தவங்க உங்களை வாழ்த்தணுண்ணே. ஒரு விழா வைக்கிறீங்க, அந்த விழாவை பார்த்தா பரவாயில்லையாப்பா, பரவாயில்ல, நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கணுண்ணே. எப்படி ஆபாசமாக பேசுகிறாங்க பத்தியா அப்படின்னு தானே அந்த அந்த 4 பேர் உட்காந்துட்டு அப்படி தானே பேசுகிறாங்க. பகுதியின் இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் குடியும் சரி, தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லாரும் சரி, நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிடும்போது இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும்போது அது சாப்பாடு தானே ஒரு டைம் உத்து பார்த்துக்குங்க. ஏன்னா வேற எதையோ சாப்பிட்றதுனால தான் நமக்குள்ள உணர்ச்சியெல்லாம் அப்படியே மங்கி போயிடும். இப்படி எடுத்து சாப்பிட்றோம், சாப்பிடும்போது ஆமாம் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க. ஏன்னா வேற எதையோ சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்களாடா டே, இப்படியுமாடா இருக்கிறது. கொஞ்சமாவது அரசியல் கற்றுக்குங்க, சிந்திங்க, தவறே கிடையாது. ஒன்றும் இல்லை, அரசியலை பற்றி நம்ம முழு நேரம்லாம் சிந்திக்க தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சோம்னாலே போதுங்க. டெய்லியும் நம்ம யோசிக்கணும், டெய்லி நம்ம அரசியல் செய்யணும், டெய்லி நம்ம அரசியலை பேசணும். நமக்கு சுற்றி ஒவ்வொரு அரசியல் இருக்குது. நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நமக்கு யார் என்ன, எந்த அரசியல்வாதி வந்தால் என்ன, யார் நம்மளை காப்பாற்றிட போகிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு முட்டாள்தனம். நம்ம தக்காளி வாங்குறதுல கூட ஒரு அரசியல் இருக்குல்ல, விலை உயருது, விலை இறங்குதுல. அதனால் எடுத்து சாப்பிடும்போது சாப்பாடு தானேன்னு பார்த்து இனிமேல் சாப்பிடுங்க. யாரும் அதை மறந்துடாதீங்க. ஏன்னா வேற எதையோ சாப்பிட்டா தான் ஒரு சில உணர்ச்சிகள்லாம் இல்லாமல் போயிடும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் மக்கள் அனைவரும் சாப்பிடுங்க. நான் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சுங்க. அண்ணன் சீமான் மாட்டுக்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்துகிறாரு இப்படின்லாம் யாரும் கேவலமாக பேசாதீங்கப்பா. மாடும் நமக்கு தேவை. அது சிங்கம் புலி கிடையாது. மாடெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்த ஒரு மிருகம் தானே, வளர்த்துக்கிட்டு இருக்கிற மிருகம் தானே, இப்போ வரைக்கும் நம்மளோட ஒன்றிணைக்கிறது தானே. இப்போ மாடுனா ஏதோ ஒன்றுன்ற மாதிரி நினைக்காதீங்க. நம்ம மாடு, ஆடு, கோழி, இந்த பூனை, நாய் வாழலாம் நம்ம ஒன்று இணைஞ்சு வாழணும். அதுக்காக அதெல்லாம் அது இல்லாமலாம் நம்மளால் ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்ம வாழ்வியலோடு அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்வியல். எல்லோரும் சிந்திச்சுக்குங்க. நன்றி.